ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விருப்பப்படுறது உண்டு. என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குதே, இந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி சாட்சியாய் வாழ முடியும்? நான் யார்கிட்டையாவது போய் சுவிசேஷத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, முதல்ல உன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு வா, அப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மில் அநேகர் நாம் நினைப்பது உண்டு. நான் வியாதியாக இருக்கிறேனே, நான் பலகீனமாக இருக்கிறேனே, நான் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, என் குடும்பத்தில் சண்டையும் பிரச்சனையும் போராட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குதே, இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் தானே நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இப்போ போய் நான் சுவிசேஷத்தை சொன்னால் ஆண்டவரை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மில் அநேகர் கவலைப்படுவார்கள். அதுக்கு தான் நான் ஒரு தீர்வு சொல்கிறதுக்காகத்தான் இந்த தேவ செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் எப்படி சாட்சியாய் வாழ முடியும் அப்படிங்கிறத குறித்து தான் நான் இந்த மெசேஜில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம். 4ஆம் வசனத்தில் பாருங்கள், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றின சாட்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த சாட்சி உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, இந்த சாட்சி உங்களுக்குள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொரிந்து சபையாரை பார்த்து சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, கொரிந்து சபையார் அவங்க குழந்தை விசுவாசிகள். இந்த கொரிந்து சபையாரை பார்த்து அவர் சொல்லுகிற போது, கிறிஸ்துவை பற்றினதான சாட்சி இந்த பிரகாரமாக உங்களுக்குள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, அது ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பாருங்களேன், இந்த கொரிந்து சபையார் என்னமோ பண்ணி இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பண்ணதனால அவங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் சாட்சியுள்ள வாழ்க்கையாக அவங்க வாழ்க்கை காணப்பட்டிருக்குது. அப்ப அதை நாம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நாம் சாட்சியுள்ளவர்களாக மாற முடியும். உங்களுடைய சாட்சியை பார்த்து அநேகர் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்காமலே கூட இந்த இயேசு எனக்கும் வேண்டும், உனக்கு வாழ்வு கொடுத்த இந்த இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுக்கான ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரகசியம் என்ன, அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் சாட்சியாய் வாழணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை, அதாவது இவங்க சாட்சியாய் வாழ்வதற்கு, எல்லா பகுதிகளிலும் சாட்சியாய் வாழ்வதற்கு இந்த கொரிந்து சபையாருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு தேவ கிருபை கொடுக்கப்பட்டது. given in you in Christ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் மூலமாக அவர்களுக்கு அந்த தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, ஓகே. இந்த சாட்சியாய் வாழ்றதுக்கு கொரிந்து சபையார் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போறோம். 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசங்களிலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, எல்லா உபதேசத்திலையும் டீச்சிங்ஸ், எல்லா டீச்சிங்ஸ்லையுமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, எம்பவர்டு பை த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்ன்னு ஆம்பிளிஃபைடு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உபதேசத்துலையும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதாவது ஒரு போதனையை அவங்க கேட்டாங்கன்னா அந்த போதனையுடைய அந்த வெளிப்பாடுகளை அவர்கள் வாங்கி கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டுக்குரிய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அதுக்கான ஆவிக்குரிய வரங்களினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்போ அந்த கொரிந்து சபையார் என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு ஹீலிங்கை பற்றி ஒரு டீச்சிங் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹீலிங்கை பற்றி ஒரு டீச்சிங் கொடுக்கப்படுகிற போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த டீச்சிங்கை அப்படியே உள்ள வாங்கிக்குவாங்க. உள்ள வாங்குகிற போது அவங்களுக்குள்ள என்ன கிரியை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதனை, எந்த ஒரு போதனையானாலும் அந்த போதனைகள் எல்லாமே, வேத வசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் எழுதி வைத்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது.
ஒவ்வொரு வசனத்திற்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு அடங்கி இருக்கிறது. ஆவியானவரே அந்த வார்த்தைக்குள் இருக்கிறார், ஆவியானவரே அந்த வசனத்திற்குள் இருக்கிறார், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே அந்த வசனத்திற்குள் இருக்கிறார். அப்போ இயேசுவும் ஆவியானவரும் இணைந்து கொண்டு அந்த வசனத்திற்குரிய அந்த வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் ஆவிக்குரிய வரங்களோடும் அவர்களுக்குள்ளாக இருந்து செயல்பட முடியும். இந்த கொரிந்து சபையார் என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு ஹீலிங்கை பத்தி பவுல் அப்போஸ்தலர் டீச் பண்றாரு, இல்ல தீமோத்தேயு டீச் பண்றாரு, இது மாதிரி யாராவது ஒரு அப்போஸ்தலர்கள் டீச் பண்றாங்க, ஒரு போதகர்கள் டீச் பண்றாங்க. அதை டீச் பண்ணுகிற போது கேட்ட அந்த சத்தியங்களில் அடங்கி இருக்கக்கூடியதான அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த ஆவிக்குரிய வரங்கள், இது எல்லாவற்றையும் அவர்களுக்குள் வாங்கி கொண்டு அதன்படி அவர்கள் அதை தியானித்து அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாக இருந்து வல்லமையோடும் வரங்களோடும் அபிஷேகத்தோடும் வெளியே வருகிறதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அவங்க அப்படி செய்யறது மட்டும் இல்லாம எல்லா அறிவிலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எல்லா அறிவிலும் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா எல்லா அறிவிலும், வசனத்தை குறித்த எல்லா அறிவிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வித் இன்சைட் இன்டு தி ஃபெய்த் அப்படின்னு பார்க்கிறோம். விசுவாசத்தோடு வசனத்தை அணுகுகிறார்கள். சரி, ஓகே, வாழ்க்கை பிரச்சனை வருகிறது. இப்போ கொரிந்து சபையாருடைய குடும்பத்துல ஒரு சண்டை வருது. அப்போ ஆண்டவருடைய வசனம் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லுகிறது அப்படிங்கிறத ஒரு விசுவாச பார்வையில் அவர்கள் அணுகுகிறார்கள். என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய போராட்டம் என்ன, வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, கடன் தொல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு அவங்க உலக அறிவில் சிந்திக்காமல் கர்த்தருடைய வசன அறிவில் அதை குறித்து சிந்தித்து அதை அணுகி அதை விசுவாச பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு விசுவாச பார்வையோடு கூட பார்க்கிறார்கள். அப்படி விசுவாச பார்வையோடு கூட பார்க்கிறது மட்டும் இல்லாம பாருங்க, மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அப்படின்னு நீங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இவங்க டீச்சிங்ஸ்ல மட்டும் இல்லை, அறிவு, வசன அறிவுல மட்டும் இல்லை, மற்ற எல்லாவற்றிலும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், கணவர், மனைவி, அதே நேரத்தில் அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய விவசாயம், அவங்களுடைய வேலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வின் சகல பகுதிகளையும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் இதே அறிவோடும் இதே உபதேசத்தில் காணப்படுகிறதான வல்லமை, வரங்கள், அபிஷேகத்தோடும் இதே விசுவாசத்தோடும் அதை அணுகுகிறார்கள். அப்படி அணுகுகிற போது எல்லா பகுதியிலையுமே அவங்க சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படி அவங்க சம்பூர்ணமாய் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டது. அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கிறிஸ்துவை பற்றினதான சாட்சி ஸ்திரப்பட வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த கொரிந்து சபையார் பண்ண காரியங்களை நீங்க செய்யுங்க. கொரிந்து சபையார் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க எந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டார்களோ அந்த சத்தியத்திற்குள் வல்லமை இருக்கிறது, அந்த சத்தியத்திற்குள் அபிஷேகம் இருக்கிறது, அந்த சத்தியத்திற்குள் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருந்து கிரியை செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட பிரகாரமாக அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை அது கடந்து போனால் அது கண்டிப்பாக தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்துவிட்டு தான் திரும்புங்கிறத அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வரங்களோடும் அந்த வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்ததாக வசனத்தை பார்த்து அதை அணுகினார்கள். அதே நேரத்தில் உலகத்தின் பிரச்சனைகள் மற்றும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், வாழ்வின் பிரச்சனைகள், அவர்கள் அன்னாடம் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாத்துலையுமே அவங்க வசன அறிவை விசுவாசத்தோடு கூட பயன்படுத்தினார்கள். மூளையில யோசித்து பயன்படுத்தல, விசுவாசத்தோடு கூட பயன்படுத்தினார்கள். இப்படி பயன்படுத்தினதுனால மற்ற எல்லா பகுதிகளிலும், வாழ்வின் சகல பகுதிகளிலும் அவங்க சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க இதுவரை எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு புது பிகினிங் ஆரம்பிங்க. இந்த புது பிகினிங் என்னன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த ஒரு வசனத்தையும் நான் கற்றுக்கொள்ளுகிற போது, எந்த ஒரு டீச்சிங்கையும் நான் கற்றுக்கொள்ளுகிற போது அந்த டீச்சிங்ல இருந்து நான் நோட்ஸ் எடுக்க போறேன்ட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த டீச்சிங் எனக்கு எதை போதிக்கிறது, அந்த டீச்சிங் போதிக்கக்கூடியதான அந்த அபிஷேகமும் அந்த வல்லமையும் அந்த வரங்களும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் எல்லாம் இணைந்து மேனிஃபெஸ்டேஷன்
ஆக்ஷனாக, அந்த செயல்பாடாக வெளிப்படுகிறது. அப்ப நான் சுகத்தை குறித்து நான் கற்றுக்கொண்டால் அதுல இருக்கக்கூடியதான வல்லமை, அதுல இருக்கக்கூடியதான அபிஷேகம், அதுல இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், அதுல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இணைந்து கொண்டு அவங்க அந்த தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தில் இருக்கக்கூடியதான வல்லமையும் அபிஷேகமும் பிரசன்னமும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து கொண்டு இப்பொழுது என்னுடைய சரீரத்தில் இந்த தெய்வீக சுகமாக வெளிப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உலக அறிவை சார்ந்து கொள்ளாமல் வசன அறிவையும் நீங்கள் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக மட்டுமில்லாமல் வசன அறிவில் நின்று உலக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படிக்கு விசுவாசத்தோடு கூட அதை ஒவ்வொரு காரியத்தையும் அணுக ஆரம்பியுங்கள். இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சோதனையும் இருக்க முடியாது, ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எழும்புவீர்கள். காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுவதாக, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ளுவீர்களாக. இனி உங்களுக்கு குற்ற உணர்வே வேண்டியதில்லை. என் வாழ்க்கை சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டியதில்லை. நீங்க இதை செய்து கொண்டே இருங்கள். எதுவரையிலும் நீங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேனிஃபெஸ்ட் ஆகி, அதாவது அது வெளியரங்கமாகி உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிற வரையிலும் நீங்க செய்து கொண்டே இருங்கள். அதே நேரத்தில் பொறுமையோடு கூட நீங்கள் இருங்கள். பொறுமையோடு கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிற போது விசுவாசமும் பொறுமையும் இணைந்து கொள்ளுகிற போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கடந்து வந்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை அருமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இன்றைய தினத்தில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தின்படி கொரிந்து சபையார் அவங்க குழந்த விசுவாசிகளாய் இருந்தாலும் அவங்க டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் அணுகின விதம், ஆண்டவரே, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கக்கூடிய வல்லமை என்ன, வரங்கள் என்ன, அந்த அபிஷேகம் என்ன, அந்த இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து அந்த வசனத்தின் மூலமாக எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த பார்வையோடு அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கற்றுக்கொண்டிருந்தார்கள். அது வெளியரங்கமாக்கப்படுகிறதற்கு கற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த கற்றுக்கொள்ளுதல் ஆண்டவரே, அந்த அறிவும் அந்த ஞானமும் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் அறிவில் அணுகாதபடி, வசன அறிவில் கூட ஆண்டவரே அதை அணுகக்கூடியதானவர்களாக இல்லாதபடி விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பார்த்து, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில விசுவாசத்துல பார்த்து அதை மேற்கொள்ளத்தக்கதாக, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக, சாட்சியுள்ளவர்களாய் நிற்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இந்த காரியத்தை நீங்க ஒரு 6 மாசத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன் பை ஒன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க பில்டிங் ஃபண்டுக்காக நாங்க ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விதைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாய் நீங்கள் விதைக்கலாம். உங்களுக்கான பேங்க் அக்கவுண்ட், பேபால் அக்கவுண்ட், கூகுள் பே நம்பர் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க விதைக்கிற போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் நான் சொன்ன சாட்சியுள்ள வாழ்க்கையையும் உண்டாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.